வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிங்கர் சிப்ஸ்ன்ற ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலே எப்படி சுலபமாக செய்ய போகிறோம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு நம்ம வாங்கும் போதே நல்ல நீளமான உருளைக்கிழங்காக வாங்கிக்கிறணும். இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த 4 கிழங்குலேயே இதுதான் ரொம்ப நல்ல நீளமாக இருக்குது. இப்படி வாங்கினா தான் நம்மளுக்கு நீள சிப்ஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்குது. நம்ம வெட்டும் போதே நம்ம நீளமாக வெட்டிக்கிற வேண்டியதான். இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கிற உருளைக்கிழங்குல நான் வந்து இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தோலை நம்ம சீவி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா சீவிக்கிறோம். ஒரு பீலர் வச்சு எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி சீவி எடுத்துக்கிறோம். இப்போ எல்லா உருளைக்கிழங்குலையும் நம்ம நல்லா தோலை சீவிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலே முக்கியமான ஸ்டெப் வந்து இந்த கட் பண்ணுறது தான். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஹோட்டல்ஸில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு வேணும்னா இந்த சைடில் கொஞ்சமும் இந்த பக்கமும் இப்படி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி நின்று கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரே மாதிரி கட் ஆகிறதுக்கும் அழகாக பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். திக்காக கட் பண்ணிக்கிறணும், தின்னாக இல்லாமல். உருளைக்கிழங்கு இருக்கிற சைஸ்க்கு தகுந்தாப்புல கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னாக செஞ்சிங்கன்னா மொறுன்னு வரணுமே தவிர ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி இருக்காது. கொஞ்சம் தடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து இந்த அளவு கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம வெறும் தட்டிலையோ அதை எடுத்து வைக்காமல் டேரெக்டாக தண்ணியிலே நம்ம போட்டு வச்சிடணும். அதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் வந்து கூலிங்கான தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ தான் வச்சதுனால இந்த மாதிரி ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கூலிங் வாட்டரில் நம்ம போட்டு வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் இப்படியே வச்சிடணும். அப்படி வச்சோம்னா என்ன ஆகும்னா இந்த தண்ணியோட கலர்லாம் நல்லா வந்து ஒயிட் ஆயிரும். அதாவது உருளைக்கிழங்குல இருக்க ஸ்டார்ச் எல்லாம் இதில் வந்திருக்கும். இங்கே வந்து தண்ணி வந்து சூடாகிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். எடுத்து வச்ச அந்த உருளைக்கிழங்கை நறுக்கி வச்சோம் பாருங்க, அதை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இதுக்கு பேர் வந்து பிளான்ச்சிங் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப வேக விடாமல் லைட்டாக அந்த உருளைக்கிழங்கு நல்லா சூடு ஏறி லைட்டாக வெந்தது மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப வெந்துருச்சுன்னா குழஞ்சிரும் உருளைக்கிழங்கு. இப்போ தண்ணியில் இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் போட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது. இப்போ போட்டிருக்கிற அந்த உருளைக்கிழங்கும் தண்ணியும் சேர்ந்து மலமலன்னு கொதிக்காமல் லைட்டாக சூடாகி மேலே அப்படியே நுரைச்சி வரும். நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. அந்த டயத்தில் டக்குன்னு எடுத்துடணும். மொத்தமே வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் இதுக்கு. இப்போ இந்த அளவுக்கு தான் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா நல்லா கொதிச்சிரும். அந்தளவுக்கு விடாமல் லைட்டாக இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா சூடான தண்ணியில் கூட இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த உருளைக்கிழங்கு அப்படியே போடலாம். இது வந்து நம்ம உப்பு சேர்த்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரியும் செய்யலாம். இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரையில் பண்ணுறது. இப்போ இதை எடுத்து நல்லா இந்த மாதிரி கீழே வந்து விரிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு காட்டன் டவல் விரிச்சிருக்கிறேன். காய விட்டுருங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சிடணும். மேலே ஒரு டவல் போட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம துணியில் பரப்பி எடுத்துகிட்டு கையிலே இப்படி டவல் வச்சோ ஏதோ இப்படி வச்சு நம்ம அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துடுறோம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா காஞ்சிருச்சு. லைட்டாக நம்ம துணியில் அப்படியே தொட்டு எடுத்தோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயும் இங்கே வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம போடுறோம். இப்படி போடுறதுல ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான், ரொம்ப ப்ரௌன் ஆகாமல். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை. அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரையில் வந்து 2 தடவை பொரிக்கணும். இப்போ பண்ண போகிறது நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகாமல் ஒயிட் கலர்லேயே தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இப்படி போட்டு எடுத்துகிட்டு நம்ம வடித்து வச்சிடலாம். அந்த நுரை அடங்கணும் இந்த மாதிரிலாம் இல்லை. இதில் எடுத்து இப்படி போட்டுரும். கலர்லாம் சேஞ்ச் ஆகலை பாருங்கள். நல்லா ஒயிட்டாகவே தான் இருக்குது. இப்போ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை நம்ம நல்லா பண்ணிட்டோம் பாருங்கள். எந்த கலரும் சேஞ்ச் ஆகலை. நல்லா போட்டு சுட்டு எடுத்துருக்கோம். அவ்வளோதான், சூடாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ செகண்ட் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உடனே நம்ம சாப்பிட போகிறோம்னா இதை நல்லா ஃபேனுக்கு அடியில் கொட்டி ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் தான் செகண்ட் ஃப்ரை பண்ணணும். இல்லை சப்போஸ் இதே மாதிரி பல்காக பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இது நல்லா வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள். அது வந்து 2 months 3 months கூட அப்படியே இருக்கும். கெட்டு போகாது, எதுவும் செய்யாது. ஏன்னா நம்ம நல்லா வேக வச்சுட்டோம். அதே மாதிரி ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதுதான் நம்மளுக்கு கடையிலலாம் வந்து ரெடிமேடாக கிடைக்கிற மெத்தட். இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் நம்ம வந்து வீட்டில் வந்து ஃப்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம உடனே நம்ம செய்ய போகிறதுனால இதை நல்லா ஒரு தட்டில் கொட்டி நாங்கள் ஃபேனில் அப்படியே ஆற விட போகிறோம். இப்போ நல்லா ஃபேன் கிட்ட வச்சு நல்லா ஆற வச்சாச்சு. இங்கே வந்து எண்ணெய் எப்படி இருக்கணும்னா நல்லா சூடாக இருக்கணும். இது நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கோல்டு கலரில் வரும். அதளவுக்கு நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கே தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணதுக்கும் செகண்ட் ஃப்ரை பண்ணதுக்கும் நல்லா கெட்டியாக இருக்கும்.
கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா முறுமுறுப்பாக வந்தோடனே நம்ம எடுத்துடுறோம். இப்போ செகண்ட் பேட்ச் போட்டதையும் நம்ம எடுத்துட்டோம். எவ்வளோ சத்தம் கேட்குது பாருங்கள், பயங்கர கிறிஸ்பியாக அப்படியே வந்து நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் மாதிரியே சூப்பராக இருக்குது. இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைனா இதுக்குன்னே பெரிய பெரிய பவுடர்ஸ்லாம் விற்கிது, அந்த மாதிரி வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து வெறும் சால்ட் மட்டும் தான் சேர்த்து, ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம், இருந்தாலும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கோம். எப்படி சத்தம் கேட்குது பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இதுக்கு கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ கெட்சப், இதை விட சூப்பரான காம்பினேஷன் வேறு எதுவும் இல்லை. அப்படியே நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வீட்டில் இதை செஞ்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வாங்கவே மாட்டீங்க. நம்மளே இவ்வளோ அழகாக செய்கிறோம், நம்ம எதுக்கு வெளியே வாங்கணும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி சாஸில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அதாவது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக மாவு மாதிரி இருக்கும். இதுதான் இதோட கரெக்டான டெக்ஸ்சர். இது வந்து வேக வச்சும் செய்யலாம், வேக வைக்காமையும் செய்யலாம். ஆனால் நான் 2 மெத்தடையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். வேக வைக்காமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த டேஸ்ட் கிடைக்கல. அதே மாதிரி கலர்லாம் வந்து இந்த சைட்லாம் வந்து கருத்து போயிருந்துச்சு, ப்ரௌனாக ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாக ஆயிடுச்சு. வேக வச்சு நான் சொன்ன ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படியே வெளியே வாங்கி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். குழந்தைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.